வாலிபன் வந்து ஆற்றங்கரையோரமாக உட்காந்துக்கிட்டு நம்ம எப்படியாவது உயிர் வாழ்றது இது வேஸ்ட்டு, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோட அந்த ஆற்றங்கரையோட உட்காந்துருப்பாங்க. அப்போ அவன் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும் பொழுது அவனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்குங்க. அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த குப்பை தொட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வயதானவர் வந்து ஒரு மூட்டை சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்து அதில் கிடக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாராங்க. கொஞ்ச நேரம் பார்த்து இன்னொருத்தர் வந்து அங்கே கிடக்கிற அந்த குப்பை தொட்டியிலேருந்து பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாராங்க. அப்போ அந்த சைடாக வந்த நாய்கள்லாம் என்ன பண்ணுங்களாம், அங்கே அந்த குப்பைத்தொட்டியில் கிடக்கிற அந்த இலையில கிடக்கிற அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த குப்பைத்தொட்டியே பார்த்துட்டு இருப்பானாங்க. அப்போ வந்து ஒரு மாடு வந்து அந்த இலைகளெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதை மாதிரி அங்கே கிடக்கிற அந்த குப்பை தொட்டியில் கிடக்கிற வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட அந்த விஷயத்தை அந்த குப்பை தொட்டி மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கொடுத்து உதவுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சிந்தனை அப்படி போகுங்களாங்க. அப்போ ஒரு தேவையில்லைன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பொருள் மற்றவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது நம்மளை படைத்த கடவுள் நம்மளுக்கு கை கால் எல்லாத்தையுமே நல்லா ஆரோக்கியமாக கொடுத்துருக்கும் பொழுது நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அதை எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை அவன் மனசில் திடீர்னு வருவாங்க. அவனுடைய எண்ணத்தை மாற்றிட்டு ரொம்ப சிரித்த முகச்சோட வீட்டை நோக்கி போயிடுவானாங்க. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குல்ல. நன்றி, வணக்கம்.